இங்க இருக்கக்கூடிய பல பேருடைய பிள்ளைகள் ஐடி கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப ஐடி கம்பெனியில வேலை செய்யக்கூடியவர்கள் மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கினா 1 ரூபாய் கூட வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு முதல்ல நம்ம அறிவிச்சிருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் பிரதமரா பதவி ஏற்கும்போது வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா கூட வரி கட்டணும். வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்னா மாசத்துக்கு 25,000 ரூபாய் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். ஆனா 10 வருஷத்துல மாசம் நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா கூட வரியே கட்ட வேண்டாம் அப்படின்னு 1 கோடி பேருக்கு வரி கட்ட வேண்டாம்னு ஒரு சிக்னேச்சர்ல வேணான்னு சொல்லிட்டாரு மோடி ஐயா. இப்ப இந்த திட்டத்தினால தமிழக அரசுக்கு இந்திய அரசுக்கு 1,08,000 கோடி ரூபாய் இழப்பு. அதாவது 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இந்த ஒரு அறிவிப்பு போட்டதுனால எவ்வளவு இழப்பு இந்த அரசுக்கு? 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. அதை மீறியும் இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள், நடுத்தர வர்க்கத்தினர் பயனடையணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த முடிவை எடுத்திருக்காங்க.